விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சுற்றுப்பயணம் பண்றாரு இல்லையா? செப்டம்பர் 21 இருந்து 23 வரைக்கும் 3 நாட்களுக்கு வந்து அங்க குவாட் உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு அமெரிக்கா போயிருக்காரு. இந்த சமயத்தில் தான் அங்கே நடந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக தான் போயிருக்கு. அதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் தான் சொன்னோம். ஒன்று வந்து சோகமான நிகழ்வு, இன்னொன்று வந்து இந்திய அரசு எதிர்பாராத ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அமெரிக்காவில். என்ன அப்படின்னா, அதிபர் மாளிகை இருக்கும் இல்லையா, ஒயிட் ஹவுஸ், அந்த அதிபர் மாளிகையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. வெள்ளை மாளிகை அதிகாரிகளுக்கும் சீக்கிய தலைவர்களுக்கும் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சீக்கியத்தவர் எல்லாமே வந்து அமெரிக்க குடிமகன்கள் தான். ஸோ அந்த சீக்கிய தலைவர்களுக்கு வேற ஏதாவது நாட்டில் இருந்து அச்சுறுத்தல் வந்தது அப்படின்னா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அமெரிக்க அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுத்ததாகவும் செய்தி வருது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அதாவது சமீபத்தில் நம்ம நீதிக்கு பேசணும் இல்லையா, சீக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பன்னூன் வந்து காலிஸ்தான் ஆதரவாளர். இவர் வந்து அமெரிக்க கனடா குடிமகன். போன ஆண்டு தான் அவர் வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டம் வந்து முறியடிக்கப்பட்டது இறுதியில். இந்த திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, கனடாவில் சீக்கிய தலைவராக இருந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டார் இல்லையா, அதற்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. இந்த திட்டத்திற்கு அகைன்ஸ்டாக பன்னூன் வந்து நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நியூயார்க் நீதிமன்றம் இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கார் இல்லையா அஜித் தோவல், அவருக்கும் ராவோட முன்னாள் தலைவர், இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான நபர்களுக்கு நியூயார்க் நீதிமன்றம் வந்து சம்மன் அனுப்பிச்சாங்க. இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி சமயத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய சீக்கிர தலைவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற சமயத்தில் தான் வெள்ளை மாளிகை அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. இது ஒரு நிகழ்வு. இது வந்து மோடி போகிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது பெரிய கவனம் பெற்றிருக்கு. ஏன்னா நம்ம நேற்றுக்கே பேசணும், இந்த நியூயார்க் நீதிமன்றம் சம்மன் பற்றி மோடி ஜோ பைடன்ட்ட பேசுவாரா, இல்லை ஜோ பைடனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது இல்லையா. இந்த சமயத்தில் தான் இந்த மீட்டிங் நடந்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ இன்னொரு சோகமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் இந்திய தூதரகம் இருக்கும் இல்லையா, தூதரகத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து மர்மமான முறையில் இறந்திருக்கார். இதுதான் வந்து தேசிய அளவில் பெரிய செய்தியாக மாறி இருக்கு. இவர் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி இறந்திருக்காரு. இறப்புக்கான காரணம், யார் இறந்தார், இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து வெளி உலகத்திற்கு சொல்லப்படலை. இன்னும் அது வந்து ரகசியமாக வச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து வாஷிங்டன் போலீஸும் சீக்ரெட் சர்வீஸும் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடியோட பயணத்தில் இன்னொரு செய்தி புதுசாக வெளில வந்திருக்கு. என்னன்னா, ஏற்கனவே முன்னாள் அதிபரான ட்ரம்ப் வந்து 2 முறை துப்பாக்கியால் சுட முயற்சி பண்ணாங்கல்ல, அதனால வந்து இப்போ ட்ரம்ப்புக்கான பாதுகாப்பை அதிகரிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் அவரே சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி அமெரிக்கா வரும்பொழுது என்னை சந்திப்பார் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காருல்ல. இதனால பிரதமருக்கும் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் சர்வீஸ் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். கடந்த 15 நாட்களாகவே இந்திய அரசோட அமெரிக்க அரசு பேசி இதற்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்றதாகவும், அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய தலைவர்களில் சிலர் வந்து பிரிவினைவாதம் பேசுகிறாங்க, அவர்களாலையும் பிரதமருக்கு ஆபத்து இருக்கக்கூடுங்கிற அடிப்படையில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நடைபெற்றதாக சொல்லப்படுது. இதில் இப்போ பிரதமர் மோடின்னு நீங்கள் சொல்கிறப்ப இன்னொரு விஷயம், இப்போ இந்தியாவில் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல பாஜக. அந்த திட்டமே சர்ச்சைக்குரியதாக இருக்குது, எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறது இன்னொரு பக்கம். இந்த திட்டம் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்கிறத ஒட்டி பிரதமர் மோடி மகாராஷ்டிராவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்கிறாரு. காங்கிரஸ்க்கு வந்து ஆவி பூந்துடுச்சு காங்கிரஸ்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு உத்தமராக இருந்த ரொம்ப புனிதமான காந்தி இருந்த காங்கிரஸும் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸும் ஒன்றும் இல்லை, காங்கிரஸ்குள்ள ஒரு வெறுப்பு ஆவி புகுந்துடுச்சு. அது என்னன்னா, காங்கிரஸ் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிற தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்து வெறுப்பு பேச்சுக்களை பேசுகிறாங்க அப்படின்னு ராகுல மறைமுகமாக சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி நான் ஒரு இடையில கூட தலைமை நீதிபதி வீட்டுக்கு கணபதி பூஜைக்கு போயிருந்தேன், அதாவது விநாயகர் சதுர்த்தி எப்போ வந்துச்சுல்ல, அது கூட சர்ச்சை அனுச்சு, எதிர்கட்சிகள்லாம் விமர்சிச்சு இல்லை, அதை குறிப்பிட்டு சொல்றாரு, நான் அந்த பூஜை பண்றது கூட காங்கிரஸுக்கு விரும்பல, அதுல கூட என்னை பத்தி அவங்க வெறுப்பு பேச்சுக்களா பேசுறாங்க. இப்படி தொடர்ந்து வெறுப்பு பேச்சா பேசுறதுனால காங்கிரஸ்குள்ள வெறுப்பு ஆவி பூந்துருச்சு அப்படின்னு ஒரு புதிய ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை வந்து மராத்தா இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்த சமயத்தில் தான் இப்போ அவங்க சட்டசபை தேர்தல் வருது இல்லையா, சட்டசபை தேர்தல் இருக்கிற சமயத்தில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு அங்கே வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக மாறி இருக்கு. இது வந்து ஒட்டுமொத்த ஆட்டத்தையே மாற்றலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த நிலம் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த மராத்தா இடஒதுக்கீடு போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான முகம் யாருன்னு கேட்டிங்கன்னா, மனோஜ் ஜாரங்க பாட்டீல். இவர் தான் வந்து இந்த இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து போராட்டம் பண்ணிருக்காரு. இவர் ஒரு பெரிய இயக்கத்தையே வச்சிருக்காரு. இவர் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது மராத்தாக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் போதாது, அவங்கள வந்து நீங்க ஓபிசி
அதாவது இதர பிற்படுத்தோர் பிரிவு இருக்கும் இல்லையா, அதுலயும் நீங்க வந்து சேர்க்கணும், அதுல சேர்த்து அது மூலியமா அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இப்ப எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தேர்தல் இருக்கிற சமயத்துல ஒரு பெரிய கோரிக்கை எழுப்பின உடனே இது வந்து அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய சிக்கலா மாதிரி இருக்கு. என்னடா இப்படி ஒரு சிக்கலை கொண்டு வந்து விட்டாரு, இதை வந்து வாக்குறுதியா கொடுத்து நிறைவேற்றினா இவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற யோசனையில பல்வேறு கட்சிகள் இருக்கிற சமயத்துல தான் இவர் இன்னொன்னு சொல்றாரு. யாரெல்லாம் மராத்தா ஒதுக்கீட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் சட்டசபை தேர்தலில் தோற்கடிக்கணும், அவங்கள வந்து மராத்தா மக்கள் வந்து வெற்றி பெறவே விடக்கூடாது அப்படின்ற கோரிக்கையும் வலியுறுத்தி இருக்கிறதுனால இது பெரிய ஒரு லைம்லைட்டுக்கு வந்திருக்க மீண்டும். ஏன்னா ஏற்கனவே மகாராஷ்டிரா அரசியல்ல பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு நெருக்கடிகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு சமயத்துல இந்த மராத்தா இடஒதுக்கீடு கோரிக்கை மீண்டும் முன்னாடி வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இந்த கோரிக்கையை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ற பெரிய சிக்கல் எழுந்திருக்கு அவங்களுக்குலாம். இந்த சமயத்துல தான் ஒருத்தர் வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணி அடிச்சிருக்காரு. அந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அஜித் பவார் கட்சியில ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சக்கன் புஜ்பால் தான் மனோஜ் பார்ட்டியில இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலா வந்து சக்கன் புஜ்பாலுக்கும் என்ன கருத்து இருக்கு அப்படின்னா, மராத்தாக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற கருத்து வந்து அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர் எதை எதிர்க்கிறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, மராத்தாக்களுக்கு ஓபிசியில இடம் வேணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கு இல்லையா, அதை தான் அவர் இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. சக்கன் புஜ்பால் வந்து ஓப்பனா மனோஜ் பாட்டீலுக்கு ஒரு சேலஞ்ச் விடுறாரு. என்ன அப்படின்னா, உங்களால முடிஞ்சா மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய 288 இடங்களுக்கும் ஆட்களை நிறுத்துங்க, அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்சா என்ன எதிர்த்து நீங்க போட்டியிட்டு ஜெயிச்சு பாருங்க அப்படின்ற ஒரு அறைகோலை வந்து விடுத்திருக்காரு சக்கன் புஜ்பால். இது வந்து மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பேசினபடி என்னதான் பெயர் கூறாம பிரதமர் மோடி வந்து விமர்சிச்சிருந்தாலும் ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவில் பேசின பேச்சினுடைய தாக்கம் வந்து இந்தியாவில் இன்னும் குறைஞ்சப்படல. ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தொடர்ந்து அவரை விமர்சிச்சுக்கிட்டும் அவரை கொலை மிரட்டல் விடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்குற பேர் வழிங்கிற பேர்ல தெலுங்கானா எம்எல்ஏ ஒருத்தர் அதற்கு அவங்கள விட தாண்டி போய் தலைக்கெல்லாம் விலை வச்சு பேசியிருந்தாரு. ஸோ இந்த சர்ச்சை வந்து தொடர்ந்து இப்போ வட மாநிலங்களில் இருந்தபடி இப்போ தென் மாநிலத்துக்கும் இந்த சர்ச்சைகள் பரவி இப்போ இந்தியா முழுக்க இந்த பேச்சும் இதற்கான வாக்குவாதமும் நடந்துகிட்டே இருக்கு. ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவில் பேசும்போது சீக்கியர்கள் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த கருத்து தான் இந்தியா முழுக்க சர்ச்சையாக மாறிச்சு. அதாவது சீக்கியர்கள் யாருமே வந்து குருத்வாராக்கு சுதந்திரமா போக முடியாது, அது சீக்கியர்களுக்கும் தாண்டி இருக்கிற எல்லா மதத்தினருக்கும் இதான் நிலைமையா இருக்கு இந்தியாவில்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு இல்லையா. இந்த கருத்தை தான் பாஜக கெட்டியா பிடிச்சிட்டு தொடர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை செட் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து தான் பாஜக தலைவர் நீங்க சொன்னது போல ராகுல் காந்தி தான் நம்பர் 1 தீவிரவாதி, அவர் வந்து காலிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லி சர்ச்சையில மாட்டினாரு. அமைச்சரே அப்படி பேசுனதுதான், அவர் வந்து இணை அமைச்சரும் கூட. ஆமா, அதனாலதான் பெரிய அதிர்ச்சி ஏற்படுச்சு இல்லையா. இப்போ அதை தொடர்ந்து கர்நாடகா பாஜக வந்து ராகுல் காந்திக்கு அகைன்ஸ்டா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு கர்நாடகாவில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னா இதே மாதிரி இதுதான், இவர் வந்து சீக்கிரக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு, நாட்டு நலனுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு அப்படின்ற போர்வையில் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. கர்நாடகா மட்டும் இல்லாமல் சத்தீஸ்கர்லையும் இதே ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக ராகுல் காந்தி மீது இன்னொரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பல மாநிலங்களில் இப்போ தேர்தல் நடக்க போகுது இல்லை, இந்த நிலைமையில ராகுலுக்கு பல கட்டத்தில் இருந்து தாக்குதல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு சிக்கலாகவே பார்க்கப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. 2 கேள்வி ஆக்சுவலா. அது என்ன 2 கேள்வி? அதான் ஒன்று வந்து விஜய் மாநாடு, இன்னொன்று வந்து உதயநிதி எப்போ டெபுட்டி சிஎம் ஆவார் அப்படின்றது. உதயநிதியை பின்னாடி பேசுவோம், ஃபர்ஸ்ட் விஜய்க்கு வந்துருவோம். விஜய் வந்து ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப தடபுடலாக என்ட்ரி கொடுத்தாரு. செப்டம்பர் 23 மாநாடு நடத்துறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நிறைய நிபந்தனைகள் விதிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையானுச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போலீஸ் நிபந்தனை விதிக்கிறது சகஜம்தான் அப்படின்னு தகவல் வெளியானுச்சு. அதுக்கப்புறம் விஜய் தரப்புல மாநாடு நடத்த போறதா சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் சில பல காரணங்களால பின்வாங்கப்பட்டுச்சு. அதாவது ஒன்று வந்து மழை பெய்யும்னு சொன்னதுனாலையும், இன்னொன்று வந்து மாநாடுக்கான ஏற்பாடுகள் என்ன நடத்தலை அப்படிங்கிறதுனாலையும். ஆனால் மாநாடு ஏற்பாடே நடத்தாதவங்க எதுக்கு போய் பர்மிஷன் கேட்குறாங்கிறது ஒரு சர்ச்சையானுச்சுல்ல. ஸோ இந்த நிலைமையில தான் இப்போ அக்டோபர் 27 தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல தான் வந்து விஜயோட கட்சி மாநாடு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க, விக்கிரவாண்டியில் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுல தான் நீங்க விஜயோட வி சென்டிமெண்ட்டை பார்க்கணும். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, அதுல வி சாலை அந்த நடக்கிற இடம், வி சாலை. இதுல விஜய் விக்டரி இப்படி எப்படினாலும் வச்சுக்கலாம். அப்படி வரீங்களா நீங்க? ஆமா, விஜய்க்கு இந்த வி சென்டிமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல. இதுல இப்ப மறுபடியும் ஒரு மாநாட்டுக்கு சிக்கல் என்னன்னா, அக்டோபர் 27 தேர்ந்தெடுத்துட்டாரு, தீபாவளி அதுல இருந்து ஒரு 3 நாள் தான் இருக்கு. திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில இந்த கூட்டணி நடக்க போகுது. பொதுவாகவே தீபாவளிக்கு இங்க இருந்து வெளியூருக்கு போறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இதனால இந்த திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வந்து கூட்டத்துல வந்து மக்கள் கூட்டத்துல வழக்கம் போல ஸ்தம்பிக்கும் இந்த வருஷமும். இதனால இந்த மாநாடு நடத்தலாமா, இந்த மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலாமான்னு
போலீசார் ஆலோசனை செஞ்சுட்டு வரதா தகவல் வெளியா இருக்கு. மறுபடியும் சோதனையாங்கிற மாதிரி. முன்னாடி வந்து செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்துறதா இருந்தது இல்லையா, அதை தள்ளி போய் இப்போ அக்டோபர் 27 வந்துச்சு. இப்போ நீங்க சொன்னது போல தீபாவளி நெருங்குற சமயத்துல இந்த மாநாட்டுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் வந்திருக்கு. இப்போ 20 சென்டிமீட்டருக்கே வெடி வச்சுட்டாங்க போல் இருக்கு. ஆமா, இதுல இப்போ வந்து விஜய் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அடுத்து உதயநிதிக்கான எதிர்பார்ப்பு தான் இப்ப கிட்டத்தட்ட இப்ப அதுக்கான பதில் கிடைக்க போகுதுன்னு சொல்லப்படுது. அதாவது இடையில பத்திரிகையாளர் சந்திச்ச அமைச்சர் அன்பரசன் சொல்லியிருந்தாரு, இன்னும் ஓரிரு நாட்கள்ல அமைச்சர் உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகிடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் விருது வழங்கும் விழா, அதாவது திமுகவோட பவள விழா நடந்துச்சுல்ல, அதுல வந்து முதல்வர் விருதை பெற்ற, அதாவது ஸ்டாலின் விருதை பெற்ற SS பழனிமாணிக்கம் இருக்காருல்ல, முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் மேடையிலே பகிரங்கமா சொல்லியிருந்தாரு உதயநிதிக்கு சீக்கிரம் துணை முதல்வர் பதவி தரணும் அப்படின்னு. துரைமுருகனும் பச்சை கொடி காட்டியிருந்தாரு. இந்த நிலைமையில தான் இன்னும் ஒரு சில நாட்கள்ல, அதாவது 10 நாளுங்க அதிகபட்சம் சொல்றாங்க, ஆனா அதற்குள்ள காஞ்சிபுரத்துல ஒரு பவள விழா நடக்குது திமுக சார்பா. ஸோ அந்த விழாவில் அண்ணாவுடைய இடங்கிறதுனால சென்டிமெண்டா இங்கேயே நம்ம அறிவிக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை ஒரு முடிவெடுத்திருக்கதாகவும், அதன்படி உதயநிதி விரைவில் துணை முதல்வராக ஆவாரு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிட்டு வருது. இப்போ ஒரு பக்கம் உதயநிதிக்கு வந்து பதவி கிடைக்குமா, எப்போ கிடைக்கும்ன்ற கேள்வி எழுந்திருக்கு இல்லையா. இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு பதவி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு வந்து பதவி ஏற்க போறாங்க. யாருன்னா அதிசி சிங். அதிசி சிங் வந்து முன்னாடியே டெல்லியோட சிஎம் நியமிக்கப்பட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சமீபத்தில் நான் சிஎம் போஸ்ட் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற செய்தி சொல்லிட்டு அதிசி சிங்கை தான் புதிய சிஎம் நியமிக்க போகிறதா சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் இப்போ அஃபிஷியலாக மாறி இன்னைக்கு வந்து அதிசி சிங் வந்து டெல்லியோட புதிய சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் டெல்லியோட 3வது பெண் சிஎம்மும் கூட. இதில் குரு சிஷ்ய உறவு தான் இங்கே ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தன்னுடைய அரசியல் குரு அப்படின்னு சொன்ன அதிஷி வந்து அங்கே டெல்லி அரசியலில் பலவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு ஆம் ஆத்மி தொண்டர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக கல்வியில் மகிழ்ச்சி அப்படின்னு ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்தாராம், அதனுடைய தாக்கம்ங்கிறது நல்ல விளைவை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆம் ஆத்மி எம்பியே வந்து இவங்க வந்து பயங்கரவாதி அப்சல் குருவுக்கு சப்போர்ட்டா இருந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இவருக்கு போய் இந்த பதவி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு வெளிப்படையா போட்டு உடைச்சாரு. அதுக்கு உடனே ஆம் ஆத்மிக்காரங்க ரியாக்ட் பண்ணாங்க, நீங்க இன்னும் ரிசைன் பண்ணாம என்ன பண்றீங்க, தொடர்ந்து நீங்க வந்து இது மாதிரி சர்ச்சையில எங்களை வந்து சிக்க விட்டுட்டே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை முதல்வரை பார்க்க வரேன் பேர்வழிங்கிற பேர்ல சண்டை போட்டு அடிதடியாகி அது ஒரு பிரச்சனையானுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி சிக்கல்ல நீங்க சிக்க வைக்கிறீங்க, நீங்க தேவையில்லை, நீங்க வந்து பாஜகவுடைய ஊதுகுழலா செயல்படுறீங்க, உங்க பின்னணியில பாஜக தான் உங்களை இயக்குது அப்படின்னு கடுமையான சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதாவது ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிசி சிங் வந்து சிஎம் டு சிஎம் அப்படின்றாங்க, அதாவது கிரைசிஸ் மேனேஜர் டு சீஃப் மினிஸ்டர் அப்படின்றாங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா போன்ற முக்கியமான தலைவர்கள் இல்லாத நேரத்தில் கட்சியையும் ஆட்சியையும் வந்து இந்த மாதிரி கிரைசிஸ்ல வந்து நல்லா மேனேஜ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து நல்ல கிரைசிஸ் மேனேஜராக இருந்தாங்க, இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு உற்சாகத்தோடு இந்த கட்சிக்காரங்க பேசுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு பக்கம் ஹரியானால கொஞ்சம் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு முக்கியமான கருத்து சொன்னார், அதாவது ஹரியானால யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆம் ஆத்மியோட துணையெல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். இது மறைமுகமாக காங்கிரஸ்க்கு விடுக்கப்பட்ட இதுன்னு தான் தெரியுது. ஏன்னா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஹரியானால தனித்து போட்டிடுறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் மெஜாரிட்டி மார்க் வராது, மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா ஆம் ஆத்மியோட ஆதரவு தேவைப்படும் அப்படின்ற ஒரு இதில் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதா பல தகவல்கள்லாம் இருந்தது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி அழகு. நன்றி பிருத்திவி, தொடர்ந்து பேசலாம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.